காணும் பொங்கல் கலகலப்பு தமிழகம் எங்கும் வியாபித்திருக்கிறது. இங்கே சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் காணும் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டி இருக்கிறது. கோவளம் கடற்கரையை தாண்டி அப்படியே கீழே வந்தால் மகாபலிபுரத்திலையும் இன்னைக்கு காணும் பொங்கலை ஒட்டி மக்கள், சுற்றுலா பயணிகள் குழுமி இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். மாமல்லபுரத்தின் காணும் பொங்கல் கொண்டாட்டம். களத்திலிருந்து எமது செய்தியாளர் பிரகாஷ் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். பிரகாஷ், வணக்கம். மாமல்லபுரத்தில் இன்னைக்கு காணும் பொங்கலை ஒட்டி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? வழக்கத்தை விட கூடுதல் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்காங்க. கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்த்தோம். அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நிலவரம் என்ன பிரகாஷ்? காணும் பொங்கல் கொண்டாட்டம் மாமல்லபுரத்தில் களை கட்டி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கின்றது. மாமல்லபுரம் முழுவதுமாக மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது என்று நாம் சொல்லலாம். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே மாமல்லபுரத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயில், அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் கடற்கரை, அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டைகள், அதே போல கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூட்டமாக வந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறாங்க. எத்தனை நாட்கள் இந்த இடம்லாம் இங்கே தான் இருக்க போகுது. ஆனாலும் காணும் பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்து ஒரு குடும்பமாக வந்து கூட்டமாக வந்து இங்கே வந்து கண்டு ரசிப்பது வந்து இது ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது. மக்கள் வந்து கூட்டமாக வரக்கூடிய இந்த காட்சிகளை வந்து நம்மளால பார்க்கப்படுகிறது. எந்த சுற்றுலா தலங்கள் நான் சொன்னது போன்று அர்ஜுன் தபசு, கடற்கரை கோயில், கலங்கரை விளக்கம், மாமல்லபுரம் கடற்கரை பகுதி, இந்த எந்த இடத்துல சென்றாலுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருக்கிறாங்க. காவல்துறை பாதுகாப்பு நீங்கள் கேட்டது போல காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள மாமல்லபுரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். மாமல்லபுரத்துக்கு உள்ளே தனியார் வாகனங்கள், எந்த வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. கார்கள், அதே போல தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், அவங்க வந்திருக்கக்கூடிய மினி வேன், பஸ், இந்த மாதிரி எந்த வாகனம் இருந்தாலும் மாமல்லபுரத்துக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. நுழைவாயிலேயே இந்த வாகனங்களானது நிறுத்தி வைக்கப்படுகிறது. அங்கிருந்து இங்கே அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மினி பேருந்துகள் மூலமாக தான் உள்ளே வரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து எல்லாமே நடந்து செல்லக்கூடிய ஒரு தூரத்தில் தான் இருக்கிறது. எல்லா சுற்றுலா தலங்களும், கடற்கரை கோயிலாகட்டும், கடற்கரை பகுதியாகட்டும், அர்ஜுனன் தபஸ் ஆகட்டும், கலங்கரை விளக்காகட்டும், ஐந்து ரதம் உள்ளிட்ட இந்த பகுதிகள் எல்லாமே மைய பகுதியான மாமல்லபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான மக்கள் எல்லாமே நடந்து செல்லுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக வாகனங்கள், எந்த வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் வந்து சீருடையில் இருக்கிறாங்க, சில பேர் மாற்று சீருடையில், அதாவது மஃப்டி என்று சொல்லக்கூடிய அந்த மாற்று உடையில வந்து ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது. கடற்கரை கோவிலை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கருதி யாருமே கடற்கரைக்கு உள்ளே சென்று பிரகாஷ், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இங்கே பெசிலையும் மெரினாலையும் வந்து கடலில் குளிக்கவோ கால் வைக்கவோ வந்து அனுமதி இல்லை. ஆனால் கோவளத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கடலில் இறங்கி குளிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இங்கே மாமல்லபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நிலவரம், என்னென்ன கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கு? மாமல்லபுரத்திலையும் அதே கட்டுப்பாடு தான். எப்படி மெரினா கடற்கரை, எப்படி பெசன்ட் நகர் கடற்கரையில் என்ன மாதிரியான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் மாமல்லபுரம் கடற்கரையிலையும் பொதுமக்கள் வந்து கடலில் இறங்காத வண்ணம் சவுக்கு கம்புகள் மூலமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு உயர் கோபுரங்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு காவல்துறையினர் வந்து அந்த உயர் கோபுரத்தில் நின்று யாருமே கடலுக்குள்ளே சென்று குளிக்கக்கூடாது என்று தொடர்ந்து ஒலிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்தி இருக்கிறாங்க. கடற்கரை கரை பகுதியிலும் காவல்துறையினர் வந்து ஆங்காங்கே பாதுகாப்புக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லாமே வந்து கடற்கரைக்கு வந்து குளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அவர்களுக்கு இது வந்து சிறு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் பாதுகாப்பு கருதி காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்.
ரைட், நன்றி பிரகாஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இன்னைக்கு கோவளம் பீச்சுக்கு போனவங்களுக்கு தான் ஜாக்பாட் அடிச்சிருக்கு போல. அங்க போனவங்களுக்கு மட்டும் தான் கடல்ல குளிக்க அனுமதி கிடைச்சிருக்கு. இங்க மாமல்லபுரம் கடற்கரையிலும் கடலில் குளிக்கவோ கால் வைக்கவோ தடையானது விதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளோட கூட்டமும் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை களத்திலிருந்து வழங்கினார் எமது செய்தியாளர் பிரசாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.